நம்ம வீட்டு சம்பு காங்கிரீட்டால கட்டியிருக்கு, அதனால அது 100% பாதுகாப்பானது, தண்ணி உள்ளேயும் போகாது வெளியினும் வராதுன்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு பெரிய தப்பு. இதுதான் அந்த அதிர்ச்சியான உண்மை. பாக்குறதுக்கு ரொம்ப கெட்டியா கல்லு மாதிரி இருந்தாலும் ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பாத்தீங்கன்னா கான்கிரீட் ஒரு கடினமான ஸ்பாஞ்ச் மாதிரி தான். அதுல கோடிக்கணக்குல சின்ன சின்ன நுண்துளைகள், அதாவது கேபிலரி ட்ராக்ஸ் இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான அறிவியல் விஷயத்துக்கு வருவோம். ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர். பேரு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனா விஷயம் சிம்பிள். தமிழ்நாட்டுல கனமழை பெய்யும்போது என்ன ஆகும்? உங்க சம்பை சுத்தி இருக்கிற மண்ணுல தண்ணி ஊறிடும். அந்த ஈரமான மண்ணு உங்க சம்போட வெளிப்பக்க சுவர் மேல ஒரு பயங்கரமான அழுத்தத்தை உருவாக்கும். அந்த அழுத்தம் தான் இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர். இந்த டேபிள பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் நாம சம்புக்கு மேலோட்டமா பூசுற சாதாரண பெயிண்ட் இல்லனா சிமெண்ட் பூச்சு, இன்னொரு பக்கம் அந்த இடைவிடாத சக்தி வாய்ந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் பிரஷர். இந்த சாதாரண பூச்செல்லாம் 2 வருஷத்துல போயிடும். ஆனா அந்த அழுத்தம் ஒவ்வொரு மழைக்காலத்திலயும் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். இதுல யாரு ஜெயிப்பான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரி, இப்போ கதை இன்னும் கொஞ்சம் சீரியஸாக போகுது. அந்த அழுத்தம் மூலமா உங்க தண்ணிக்குள்ள கசியிற அந்த அசுத்தங்கள்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா?